அனைவருக்கும் அன்பு வணக்கம். சில திக் திக் அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஆபீஸ் விஷயமா சென்னையில இருந்து வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர்ல போனேன். அந்த ஊர் ஒரு காலத்துல நக்சலைட் ஏரியாவா இருந்தது. அங்க ஒரு 2 வருஷம் என்னோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட அங்க தங்கி ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னோட ஆபீஸ் அந்த ஊர்ல இருக்கிற அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுல மெயின் ரோட்ல இருந்தது. பிரான்ச் ஆபீஸ்லாம் ஊருக்குள்ள இந்த ரெசிடென்ஷியல் ஏரியால இருந்தது. ஒரு தடவை அந்த பிரான்ச் ஆபீஸ்ல நடந்த மீட்டிங்க்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் போனோம். அப்ப அந்த ஊரை சேர்ந்த ஒரு மேடமும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. மீட்டிங் ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கிட்ட முடிஞ்சது. நாங்கெல்லாம் வெளியில வந்தோம். கரெக்டா வெளியில வரும்போது கரண்ட் ஆஃப் ஆச்சு. அப்ப அந்த மேடம் சொன்னாங்க, மேடம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரிதான் நான் இந்த ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்தேன். அப்ப கரண்ட்டும் ஆஃப் ஆச்சு, ரோட்லயும் ஒரு கொலையும் நடந்ததுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே பயமாயிடுச்சு. என்னங்க கொலைகள்னு சொல்றீங்க, என்ன விஷயம்னு கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு 15 வருஷம் முன்னாடி கேரிங்கா இருந்திருக்காங்க. அப்ப ஆபீஸ்ல இருந்து வெளில வந்த உடனே ஒரு 6 மணி வாக்குல கரண்ட் ஃபுல்லா ஆஃப் ஆகி ஒரு இருட்டா இருந்திருக்கு. அப்ப அந்த ரோட்ல ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்திருக்கு. அந்த சைக்கிள் ரிக்ஷால ஒருத்தர் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. அந்த சைக்கிள் ரிக்ஷாவோட திசைக்கு எதிர் திசையில ஒரு பைக், அந்த பைக்ல 2 பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க ரிக்ஷாவை நிறுத்தி ரிக்ஷால உட்கார்ந்திருந்த ஆளை வெளியில இழுத்து போட்டிருக்காங்க. அந்த ஆளுக்கு தெரிஞ்சிடுச்சு வந்தவங்க யாரு எதுக்கு வந்திருக்காங்கன்ட்டு. அந்த ஆள் தப்பிச்சு ஓட பார்த்திருக்கிறாரு. ஒரே கத்தி சத்தம் போட்டு யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்ற மாதிரி கத்தி இருக்கிறாரு. ஆனா யாரும் வரல. இவங்க 2 பேரும் இழுத்து போட்டு அந்த ஆளை போட்டு கத்திலே வெட்டி இருக்காங்க. இந்த ரிக்ஷா மேன் எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். இந்த சத்தத்தை கேட்ட உடனேயே அந்த தெருவுல இருந்த எல்லா வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்க வீட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு எல்லாம் மூடிட்டு இருக்காங்க. இந்த மேடமும் பயந்து போய் அங்க ஒரு கேட்டு திறந்திருந்திருக்கு, ஒரு வீட்டோட கேட்டு. அது உள்ள இவங்களும் போய் ஒரு தூண் பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டு இருக்காங்க. வந்தவங்க இந்த ஆளை வெட்டி போட்டுட்டு 2 பேரும் பைக்ல ஏறி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பயத்துல சைலண்டா அங்கங்க ஒளிஞ்சு நின்றுருக்காங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்திருக்கு. தூரத்துல போலீஸ் ஒரு விசில் சத்தமும் கேட்டிருக்கு. கேட்ட உடனே எல்லாரும் மூடி இருந்தாங்க கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இந்த ரிக்ஷா மேனும் ஒளிஞ்சிட்டு இருந்தவரும் விடுவிடுன்னு இந்த இடத்துல நம்ம இருந்தா டேஞ்சரு, நம்ம ஓடினோன்னு ரிக்ஷாவை எடுத்திருக்கிறாரு. மேடமும் இத பார்த்துட்டு நம்மளும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும்னு சொல்லிட்டு அந்த ரிக்ஷாக்காரர்கிட்ட போய், எப்பா என்ன கொஞ்சம் ஏத்திட்டு போயிட்டு மெயின் ரோட்ல விட்டுட்டு நாங்க இருந்து எங்க வீட்டுக்கு போயிருந்தோன்னு. அவரும் இவங்க வேற பிரெக்னண்டா இருந்ததுனால ரிக்ஷால ஏத்திக்கிட்டு கொண்டுன்னு போய் மெயின் ரோட்ல விட்டுருக்கிறாரு. இது இவங்க சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு அந்த ஆபீஸ்க்கு எப்ப வந்தாலும் அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்தது. அதே ஊர்லயே இது இன்னொரு சம்பவம். நானும் என் ஃப்ரெண்டும் மார்க்கெட் போயிருந்தோம். அப்ப எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி வந்தாங்க. எங்களை பார்த்துட்டு எங்க கூட பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து வந்திருந்தாங்க. அப்ப சடனா ஒரு இடத்துல நின்றுட்டு, மேடம் இந்த இடத்துலதான் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருந்த செக்ஷன் சூப்பர்வைசர் ஒரு பேரை சொன்னாங்க. அவரு இங்கதான் மேடம் கழுத்தை வெட்டி போட்டாங்க அப்படின்னு. கழுத்தை வெட்டினாங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த செக்ஷன் சூப்பர்வைசர் ஸ்கூட்டர்ல வந்திருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி 2 பேரும் பைக்ல வந்திருக்காங்க. கரெக்டா இந்த ஸ்கூட்டர் பக்கத்துல இந்த பைக் வரும்போது அந்த பைக்ல பின்னாடி உட்கார்ந்திருந்த ஆளு பெரிய அரிவாள் எடுத்து ஒரே போடு அவருடைய கழுத்துல போட்டிருக்கான். போட்ட உடனே கழுத்து துண்டாகி தரையில விழுந்திருக்கு. ஜனங்கள்லாம் அலறி அடிச்சு பயந்து நாலா பக்கமும் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. பைக்காரங்களும் ஓடிட்டாங்க அங்க இருந்து. இந்த தலை கீழே விழுந்தவன கூட அந்த உடம்பு அந்த ஸ்கூட்டர்லயே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிருக்கு.
பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த உடம்பு வந்து ஸ்கூட்டர்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. ஸ்கூட்டரும் வந்து தரையில விழுந்திருக்கு. அந்த இடத்த அவங்க காட்டினாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இப்படிலாம் கூட நடந்திருக்கே இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 2 வருஷம் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கின்னு சென்னைக்கு வந்துட்டோம். சரி, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுங்கன்னு நினைச்சா, நம்ம கொரோனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம இந்தியால நானும் என் ஃப்ரெண்டும் பழைய ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்க்கலான்னு அந்த ஊருக்கு போனோம். அப்ப ஆபீஸ் போயிட்டு எல்லார்ட்டையும் பேசி இருந்துட்டு நாங்க அங்க 2 வருஷம் இருக்கும்பொழுது ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருந்தோம். அப்ப நாங்க எங்களுக்கு பக்கத்துலலாம் நிறைய வீட்டுல எல்லாரும் வாடகைக்கு இருந்தாங்க. அதுல வந்து நாங்க வரோம் உங்களையும் பார்க்கணும்ட்டு அவங்களுக்கு போன்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் ஒருத்தவங்க வந்து எங்களை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அந்த ஏரியால ஒரு பஞ்சமுக விநாயகர் கோவில் இருக்கு. சரி, நம்ம வந்தோமே அந்த கோவிலையும் பார்த்து சாமியையும் கும்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா இடத்துக்கு கூட சேர்ந்துக்கிட்டு நாங்க 3 பேருமா ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு ஈவினிங் தான் அதுவும். அந்த ரோடு ரொம்ப அமைதியா இருந்தது. ஏன்னா நாங்க 4-5 வருஷம் முன்னாடி அந்த ஏரியால இருக்கும்பொழுது அந்த ரோடெல்லாம் ரொம்ப பரபரன்னு இருக்கும். ஜனங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நல்லா பெரிய ரோடு அது. அப்புறம் நான் கேட்டேன் அந்த அந்த அம்மாவை, என்னாச்சு இந்த ரோட்ல ஜனங்களே காணுமே, ஒரே அமைதியா இருக்குது. இந்த மாதிரி யூஸ்வலா இருக்காது இல்லையான்னும் போது அப்பா அவங்க சொன்னாங்க, இல்ல மேடம், போன வாரம் இங்க இந்த ரோட்ல ஒரு கொலை நடந்துச்சு. கொலையா அந்த ஊரை விட்டு போகாத பொழுது என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா அப்பா அவங்க சொல்றாங்க, அங்க பாருங்க மேடம், அந்த ஒரு வீட்டை பாருங்கன்னாங்க. இது வந்து ரொம்ப பழைய ஊரு. இந்த ஊர்ல வந்து ரோட்ல இருந்து ரொம்ப ஹைட்டா வீடுங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. அதுவும் வந்து 2 பக்கம் திண்ணை, அந்த திண்ணையில வந்து தூணுங்க இருக்கும். அப்புறம் அந்த மாடம் இருக்கும். மாடத்துல அகல் விளக்கெல்லாம் ஏத்தி வைப்பாங்க. அவங்க காட்டுன ஒரு வீடும் அப்படிதான் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளேயும் விளக்கெல்லாம் எரியவே இல்லை. ஒரே தூங்கி வழிஞ்சிட்டு தான் இருந்தது. என்னாச்சுன்னும் போது, இந்த வீட்டுல இருக்கிற பையனை தான் மேடம் கொலை பண்ணிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு நாங்க கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க, அந்த வீட்டுல இருக்கிற பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிச்சிருக்கான். ஆனா இந்த ஜாதி பிரச்சனையால அந்த பொண்ணை வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. அந்த பையனை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க. ஆனா இவன் அந்த பொண்ணை விடுறதா இல்ல. அதனால ஒரு 4 பேர் வந்து இந்த பையன் வீட்டு உள்ள பூந்து அவனை வெளியில இழுத்து ரோட்ல போட்டிருக்காங்க. அப்பவும் அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு ஓடி இருக்கான். ஆனா இவன் தரட்டிக்கிட்டு போய் நடு ரோட்லயே அவனை வச்சு 4 பேரும் கத்தியாலேயே வெட்டி அவனை கொண்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் மேடம் இந்த ரோடுல இருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் அந்த பயம் யாருக்கும் போகாம வீட்டுக்குள்ளவே முடங்கி அமைதியா இருக்காங்கன்னாங்க. சரிதான் போ, இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஊரை விட்டு கொலைகளே போகாது போகுதுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம தப்பிச்சோம் பொழைச்சோம்னு சொல்லிட்டு நாங்க சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம். நாங்க இந்த திக் திக் அனுபவங்கள் இன்னும் தொடரும். மீண்டும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.